ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் நாங்களாம் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு டைம் பெருசாக கிடைக்கிறதில்ல. சண்டே மட்டும்தான் டைம் கிடைக்குது. அதனால் நாங்கள் ஒரே நாளில் 2 வீடியோ மேக் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ஜூன் 22ங்கிறதுனால தளபதி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், காட்டுறேன். வெயிட் அண்ட் சி. டன் 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 டன். கண்ணாடி தான் வீடியோவாடா? ஏய் இல்லடா இருடா. ஏய் டன் டன் டன். நிறைய பஞ்ச். ஏய் தூக்குங்கடா. இதுதாங்க. இது மாங்காய் இல்ல, தேங்காய். மெண்டல். இது வந்து என்ன இது இல்ல இரு, இது பலாப்பழம்னு தெரியும். கடைக்காரன் எங்களை ஏமாத்தனா ஏதோ சொன்னானே, பன்ருட்டி பலாப்பழமா? இங்க பக்கத்துல நாங்க வந்து கோயம்புத்தூர் கேரளாவுக்கும் பார்டர்ல இருக்கோம். கேரளா வந்து எல்லாம் சீப்பா வாங்கிட்டு வந்துட்டு பன்ருட்டில இருந்து வந்தது. கேரளா பலாப்பழம் 10 ரூபாய்க்கு கொடுப்போம் நான் கிலோ. இது வந்து கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இது ரொம்ப ஓவர் தான், தெரிஞ்சுதான் வாங்கியிருக்கோம். என்ன பண்றது, எங்க தலையெழுத்து. சரி இப்ப அறுத்து சாப்பிட போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு டிஆர்எம் விளாக்ஸ். இதுதான் நம்ம சிம்பிள். சரி கட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ணாடி கொஞ்சம் ஓவர் தான், கொஞ்சம் இருட்டாச்சு. ஈவினிங் டைம் வேற. பகல்லே பசுமாடு தெரியாது. இருட்டுல எப்படி இறங்க? ஏ அப்பா, ஒரு 3 வீடியோக்கும் வந்தான். 3வது வீடியோல ஒரு போட்டிருக்கான். என்ன வாங்கி நம்ம ஊரே தான். ஆமா, அங்க கொடிவேரியில எதை பார்த்துட்டு இருந்தான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சப்போஸ் இவன் எதை பார்த்தான்னு வேணுமா நீங்க முன்னாடி போய் பாத்துங்க. எங்களை தவிர்த்து, வீடியோவை தவிர்த்து வேற எல்லாத்தையும் பார்த்தான். ஸோ இப்ப யாரு விக்கி, கையில லைட்டா நீயும் தேய்ச்சிக்கோ. நீயும் அறுக்க போற. நீ அவன் பாடிக்கு அவன் இழுப்பானா? சரி விட, இவன் தான் கரெக்டா இருப்பான். ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் கையில் தடவிட்டோம். பலாப்பழம் இருக்கு முன்னாடி ஆயில் தடவிக்கணும். அப்போதான் அந்த பால் நம்ம கையில் ஒட்டாது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பலாப்பழம் அறுக்கிறது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறியா? ஆனா இந்த கத்தியில இந்த பழத்தை அறுப்பனா அப்படிங்கிறதா ஒரு கொஸ்டின். இப்படி அறுக்கலாமா இல்லை சைடு சரி அழிஞ்சிட்டே வந்துடலாம்? இல்ல அப்படியே சைடில் வச்சு. ஓகே, சக்சஸ். கைடா. நானா எங்க ஊர்ல உரிக்காத பழமா? இருறா, ஒரு சீனியர் சிட்டிசன். சீனியர்லாம் இல்ல, ஐயோ நானே கொஞ்சம் பழக்க தோசையில எல்லா உண்மையும் வாயில வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்ப பழத்தை வந்து ஓரளவுக்கு லைட்டா எடுத்துருக்கோம். இப்ப இதை புடுறதுதான் டாஸ்க்கு. இப்ப புடுறதுக்கு எங்க தளபதி வந்து கொஞ்சம் சைட்ல வேற வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. ஸோ நீ இப்படியோ, நானும் விக்கியும் போடுறோம். ஸ்டார்ட்லாம் இல்ல. என்ன ஏய், கத்தி யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் டாஸ்க்கு. என்ன? ஆமா, கமான் கமான். ஜெயிச்சுட்ட மாறா. இப்ப கத்தி விடு. பாத்து போடா, சௌரியத்துக்கு எங்க வேணாலும் போடா. எங்க இருக்குன்னு தொலைவு போ. நாங்க கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு நினைச்சோம். ஸோ ஸ்டீல் பாடிங்கிறதுனால நான் இல்லை, என் ஆப்பனன்ட்ல இருக்கிறேன். அது இல்லாமல் கத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கத்தி வருது சொனப்பே இல்லை, ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. பால் அதிகமாக வருது.
கவுண்டர் போட வேண்டியவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறான். கேமராமேன் கவுண்டரா போடுறாரு. கேமரா வீடியோக்குள்ள வர சொன்னா வீடியோக்கும் வர மாட்டேங்கிறாரு. எல்லாம் மன உளைச்சல். ஆமாங்க, அது வேணுமோ உண்மைதான். ஏதாவது சம்பவத்தை பண்ணி விட்டுறாங்க எல்லாம். நாங்க புழக்க மட்டும்தாங்க கத்தி யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சோம். ஆனா இந்த கத்தி மட்டும்தான் இருக்கு. இல்லைன்னா நாங்க வேற கத்தி ரெடி பண்ணிட்டு வந்து வச்சிருப்போம். ஆனா மொத்தமா ஒரு போடு போட்டுருப்போம். விக்கி இப்படி போல ஆயில் ஒட்டி பார்த்து போதும் போதும் பார்த்து என்ன திருச்சி மேரியடா. வாடா வாடா தலைவா, என் தலைவனு கத்தியே கையே கத்திங்க. தொட்டுக்கா இது என்ன சட்னியா? தொட்டு நக்க ஊறுகாயா? ஏய் இவ்வளவு ஆயில்லாம் போட்டா ஏதாவது புடிங்கிற போது. எண்ணெய்னாலே நல்ல எண்ணெய் தான். அது என்ன விக்கி, இருங்க இருங்க இருங்க, நீங்க ஆப்ரேஷன் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. இந்தாங்க இதை கொடுக்குறேன், இதை பண்ணிட்டு இருங்க. இது முடிஞ்சது. இங்க பாரு, கத்தி இல்லைன்னு எத்தனை வாட்டி சொல்றது? பிளேடு என்ன பிக் பாக்கெட் அடிக்க போறியா? ஆமாவா? இல்ல இப்ப இவன் வீடியோக்காக பேசுறான். நான் அவன்கிட்ட மைக் இல்ல, ஒரு மைக் ஆஃப்ல கிடக்குது. ஐயோ ஐயோ, தான் மக்களேவா அங்க கேட்காதே. அதான் மைக் இல்லையே. அவன் லைட்டா தான் கேட்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா எடுத்துருக்கணும். ஒரு கத்தி இந்த பெலாப்பழம் இருக்கிறவங்களாம் இந்த வளைவா வச்சிருப்பாங்க. அதை இப்படி விட்டு அறுத்தாங்கன்னா சரக்கு சரக்குன்னு வருது. நம்ம கத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல. ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ இது கரெக்டா இருக்கும். நல்ல வேலை சொல்ல இருக்கு, ஏமாத்திடுவாங்கன்னு நினைச்சேன். கவுண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தா பொழப்பு நாரிடும். தளபதி வந்துட்டாரு. சாப்பிடா. ஏய் ஆனா உங்களை மனசாட்சி இருக்கா? கத்தி ஒண்ணுதான் இருக்கு. உங்க இல்ல, நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு அறுத்துட்டு இருக்கேன், சாப்பிடுன்னு அவங்க சும்மா உட்காந்துட்டு எடுத்து விடுறேன். நான் அங்க வாங்கிக்க, அவன் அதை தான் வேலையா பார்த்துட்டு இருக்கிறான். சீரியஸ் இல்லையா? நல்லா இருக்கா? தினேசனா வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க, இங்க வாங்க. இங்க ஒரு பழமே இருக்கு, யாரு சாப்பிட்றது? வாங்க இங்க. வச்சிட்டாங்க. இந்த கொட்டையில வந்து நிறைய சத்து இருக்கு. இது வந்து உடம்பு ஹீட் இந்த பழம். ஸோ இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பிட்டு உடம்பு சூடு. இந்த மாங்காய், இந்த பலாப்பழம் உடம்பு ஹீட்டுங்க. ஆனா இந்த கொட்டையை சாப்பிட்டா நம்மள கூலாக்கும். இந்த கொட்டையை காய வச்சு வேவிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டா அதை விட சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மக்களே சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு பண்ணி தான் நாங்க சாப்பிடணும். ஏங்க மக்களுக்கு கூட இந்த கேமராமேன் பின்னாடி இருந்து கத்துனாரு. அது உங்களுக்கு இல்ல, கேமராமேன் அந்த கேக் கொடுக்கும் போது அப்படிதான் தளபதி கொடுனாங்க. சரி கேமரா முன்னாடி சும்மா நீட்டிட்டு எடுத்து நானே சாப்பிடலான்னு பார்த்தா கேமராமேன் கையில வாங்கிட்டாரு. அதே மாதிரிதான் இப்பயும் மக்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல அவர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த மக்கள் நீங்க தானா? இன்னொரு வாட்டி மக்களுக்கு கொடுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். ஆமா நீங்க கிளம்புவீங்க, ஏன் கிளம்ப மாட்டீங்க? பாப்பானா அறியுது நமக்கு. இது நான் என்ன ஏசி ரூம்ல படுத்துங்கிற ஆள்னு நினைச்சியா? அது நினைக்குவேன், அது முடியாது நினைச்சாலும் டாக்டர் ஏசி போடல. அதனால நம்மளாம் நமக்கு தெரியாத வித்தையே இல்லை, கை வித்தை நிறைய இருக்கு. அதான் உன்னை சேர்த்து இருக்கணும். உட்காருங்க, எடுத்துங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க. கஷ்டப்பட்டாதான் அப்புறம் பலன் கிடைக்கும். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது இல்லையா? அதுக்காக தான் கஷ்டப்படுறது. உட்காரணும். இதெல்லாம் இப்ப ஜீரோ பண்ணணும். ஆமா இப்ப என்ன விளையாட்டா? டாஸ்கே அதுதான். ஜீரோ பண்றதுக்கு 50 ரூபா. நாளைக்கு எது ஆனாலும் நிர்வாகம் பொறுப்பே இருக்காது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போனா எங்களை யாரையும் கான்டாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். என்ன வைக்க அடுத்து இது
இது ஏன் இன்னும் முடிச்ச பாடு இல்ல. இது என்ன பண்ணலாம்? ஒரு blade சரி கூட இது சைடுல வைக்கலாம். சைடில் வைதான் மிச்சம். அதான் ஆமாம் மிச்சம் அதிகம் சைடு இதை சைடு சாப்பிட்டுட்டு நான் இதுக்குள்ளே போமான்னு தெரியல. கேட்கலாம் சாப்பிட்டேன்ல. இதை உரிச்சு இதில் போடு. நீ உரிச்சு வச்சு போய் ராம உரிச்சு வச்சு போட மாட்டேங்குது. நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறியா? போய் அரசனாச்சுக்க. எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. சாப்பிட வச்சதா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாதுகாப்பு பண்றாராமா. இல்ல பாதுகாப்புன்னு இல்ல, ஆனா கொஞ்சம் காய் தான் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். ஆமா பழுக்கணும். அதான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு. ஏய் உள்ள பழுத்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா காய்க்கே இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னா பழுத்ததுன்னா சூப்பரா இருக்கும். எல்லாம் வெறி கொண்டு சாப்பிடுறீங்களா ஒழிஞ்சு உரிக்கலாம். உரிக்கிறவனுக்கு 2 ஊட்டலாம். உரிச்சு என்ன பண்ண போற? சாப்பிடலாம். உரிச்சாதானே சாப்பிடணும். அப்ப நான் உரிச்சிட்டு தான் இருக்கேன். அப்புறம் இருக்காதுல்ல. உரிச்சு தனியா அதை வச்சு அதை பண்ண போறியா? ஆமா ஆமா பூஜை பண்ண போறேன். கொஞ்சம் பலாப்பழம் அல்வா செஞ்சு போலாம். பலாப்பழம் அல்வா. அல்வாவா? பலாப்பழம் மாமா எல்லாத்தையும் அல்வா செய்யலாம். அல்வாவா? நீ கேள்விப்பட்டிருக்கீங்க அல்வா? காரி துப்பிடுவாங்க. பலாப்பழத்துல அல்வா செய்வாங்களா? எல்லாம் மச்சி. என்ன நான் பொய் சொல்ல ஆனா எவ்வளவு பேர் செஃபா இருந்தேன் ஒரு காலத்துல. ஒரு காலத்துலன்னா எப்படி? எந்த காலத்துல? போன ஜென்மத்திலயா? 1996ல. 96ல? ஆமா அப்பயே உனக்கு 20 வயசு. இப்போ உனக்கு 60 வயசு. செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சிங்கம் களத்தை இறங்கிடுச்சு. சிங்கம் களத்தை இறங்கிடுச்சு. தினசனம் தட்டிடுவாருங்கிறியா? இப்ப எப்படி பிச்சு தூக்கி எறியாரு மட்டும் பாரு. கொட்டையில எடுத்துருக்கோம். சாப்பிட்றவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. பரவாயில்ல, பொது சேவைன்னு இறங்கிட்டா அவர் செஞ்சுதானே ஆகணும். இப்ப விக்கியே வேலை பாக்குறான். எப்பயுமே வாய் விக்கி எடுத்து கூட வேற 5-6 சொல்ல எடுத்து கொடு சாப்பிட்டோம். ஆனா மக்களுக்கு கூடன்னு கேட்க வேணாம், 2 பழம் கூடன்னு கேளு சரியா? இனிமேட்டு அந்த மக்கள் பாவம். அவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கேமராமேனுங்க அதனால ஈஸின்னு நினைக்கிறேன். கேமராமேனுக்கு தான் நான் கேமராமேனா மாறிடுறேன். இனிமேட்டு கேமராமேன வீடியோ எல்லாம் பண்ண விட்டுறலாம். ஃபுட் ரிவ்யூ தானே வாழ்க்கையில இந்த சேனல்ல அது நடக்காது. உனக்கும் வேணும்ல? ஆமா ஓங்கி அரைஞ்சனா வச்சுக்க. உங்களுக்கு வேணுமா? ஃபுட் ரிவ்யூ வேணாமா? அவன் தானே இனிமேட்டு வீடியோ புட்டுனா ஜாம பேசிருக்கான்டா. புட்டுனா சாப்பிடுறதுதான். ஏன்னா அது கூட ஃபுட்டுன்னா சாப்பிடுறதுன்னு கூட மாடா தெரியாம அவன் அப்படியே இருந்திருக்க போகுது. யாரும் வேணாம் சொல்ல மாட்டாங்க. பாரு ரெடியா இருக்கான். அப்ப இவனை கழட்டி விடணுங்க. ஃபுட்டு யாரு வேணாங்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி நான் சொல்றேன். எல்லாத்துலயுமே ஆமா எல்லாத்துலயும் சிக்கன் மட்டன் சாம்பார் ரசம் இல்ல நீங்க கொடுத்துருவீங்களா? ஏன் கேமராக்கு முன்னாடி சாப்பிட்டா கஞ்சிசு பத்துணுங்க அதுதானே சொல்லுவாரு. அதே தெரியும்ல எனக்கு. நீ அப்படியே ஒரு குண்டான எடுத்து காலி பண்ணிட்டா. நீங்க கொஞ்சம் முன்னாடி வா. கேமராக்கு எப்படி தெரியுவீங்க? சுரேஷ்குமார் வேஸ்ட் தான் முக்கியம். ஒருக்கேதான் வேஸ்ட் தான். அங்க வச்சுனா எப்படி திங்கிறது? இங்க வச்சுனா அங்க எடுத்து நவுத்து வைடா. அப்படியே நன்றா வைடா. யாரு இவருக்கு? அதான் சீப் கெஸ்ட் தான். நாங்க சீப் கெஸ்ட் அடுத்தது. இப்ப மக்கள் கூடுறான்னு கேட்டான். இப்ப வந்து சீப் கெஸ்டா மாறிட்டாரு. ஓ மக்கள் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே இப்ப சீப் கெஸ்ட் பேரா? என்னெல்லாம் கவனிப்பீங்க. அதான் அப்போ உங்களை கவனிக்கலாம்னு பார்த்தா இங்க சீப் கெஸ்ட் வேலை பாக்குறாங்க. வீடியோ எடுக்க வேண்டிய நாய் அங்க தின்னுட்டு இருக்கான். கேட்டா கையெட்டல கிட்ட வைடாங்கிறான். வேஸ்ட் பண்ணாம சாப்பிட வேஸ்ட் பண்ணாம சாப்பிட வாய்ப்பு வேஸ்ட் பண்ணல. நானு பிச்சை அப்படியே வச்சா வேஸ்டா போயிடும். எப்படி பேசியே என்ன ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? இந்தா 2 சோளம் ஊற்றிக்காண்டும். இப்ப ஊத்திடுறேன். கொஞ்சம் 2 சோளம் ஊற்றிக்காண்டா. சாப்பிட்டு ஊத்திடுவோம். உனக்குலாம் சாப்பிட்டு முடிச்சாட்டு எப்படி இது எனக்கு எடுத்துட்டால. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் போய் சாப்பிடுங்க. இந்த கடையில இருந்து பிரியாணி எடுத்து போடுவோம். அப்ப வீடியோ எல்லாம் இந்த குப்பையை பொறுக்கும் போது வீடியோ எடு. அருமையா இருக்கும். அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு வீடியோ எப்படித்தான் எடுத்து இனிமேட்டு நான் வீடியோக்கு தினேஷ் அண்ணன் கூட்டிட்டு போய்க்கிறேன். நீங்க யாரும் எனக்கு தேவையில்ல. ஏத்துலடா பிச்சையா கொடுக்குற இங்க இருக்கு. உள்ள போடா. போடா. போவோம்.
உங்க புது பொண்ணு வைக்கப்படுது என்றா உனக்கு மைக் இல்ல, அதனால நீங்க வந்து நீ பேசுறது கேட்காது. நினைக்க மக்களுக்கு பணம் தீர்ந்துருச்சான். பின்னாடி இருந்து கேமராமேன் கேக்குறாரு. எடு பத்தாது எடு. ஏன் அதெல்லாம் முடிஞ்சிடும். பலாப்பழத்தை என்ன மச்சி பேய் பிடிக்குது? உள்ளகர இதெல்லாம் தின்றாத. காலையில அப்புறம் மொத்தமா வெளியே போயிடும் பிடிங்கிட்டு. இது உள்ளகரதெல்லாம் பிரிச்சுட்டு தான் சாப்பிடணும். நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கேன். பைத்தியக்காரங்களா, இங்க தெரியலையா? இங்க கொட்டைக்கு மேல ஒரு தோல் இருக்குல்ல. உங்களுக்கு பலாப்பழம் தின்னது இல்லையா? கொட்டைக்கு மேல ஒரு தோல் இருக்கும், அதையும் எடுக்கணும். அதையும் சாப்பிடுறியா? எல்லாமே அதாவது இப்படி உரிச்சிங்கன்னா கொட்டை இருக்கும், கொட்டைக்கு மேலேயும் ஒரு தோல் இருக்கும், அதையும் சேர்த்து தான் நான் இப்போ பிச்சு போட்டுட்டு இருக்கிறேன். அந்த தோல் எதுன்னு பார்த்தா இது. நீங்கள் சும்மா நசுங்கன்னா இந்த கொட்டை மட்டும்தான் வரும், இது மேலே இருக்கும். ஸோ அதனால் இது சாப்பிட்டா காலையில் சம்பவம் பெருசாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பல. இது கொட்டை, இது கொட்டைக்கு மேலே இருக்கிற உரை பாஞ்சிரும். காலையில் எல்லாம் பாஞ்சிரும். சப்ஸ்கிரைபரா இருக்கிறது 40 சப்ஸ்கிரைபரு. சீஃப் கெஸ்ட் மக்கள், இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பிரியாணி வாங்கி கொடுப்பேன், டேஸ்ட் எப்படி நான் சொல்றேன். பிரியாணி வாங்கி கொடுப்போம், அது என்ன நீ அதுக்கு நானே டேஸ்ட் பார்த்துக்கிறேன். அது என்ன நீ பாக்குற? நீங்க பார்த்தா எப்பவுமே காசு கொடுத்து உனக்கு எல்லாம் நல்லா தான் தெரியும். காசு கொடுக்கறதுனா கரெக்டா தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. காசு வேஸ்டா போயிடும், மனசு கஷ்டப்பட்டு நீயோ மனசை தேர்த்திப்பேன். அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. அந்த கடைக்காரன் வாங்கி கூட நான் ஒரிஜினலா நான் சொல்றேன். நான் அதிகமா வேணாம், 3 பிரியாணி. 3 உனக்கு ஒருத்தனுக்கே 3 பிரியாணியா? 3 கடையில விதவிதமா பிரியாணி, அதை நீ டேஸ்ட் பார்ப்ப. ஒரே கடையில சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் இன்னொரு பிரியாணி. என்ன பிரியாணி? காடை பிரியாணி. எல்லாம் வாங்கி கொடு. நான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வாரம் நம்ம யூடியூப் சேனல் மூடிடலாமா? இல்ல பட்ஜெட் ஓவரா இருக்கிறது. அட்லி படம் பட்ஜெட் மாதிரி போயிட்டு ஒரு வார்த்தையோட இருக்கேன். அட்லி படம் பட்ஜெட்டை விட தாண்டி போகுது. அதனால நம்ம யூடியூப் சேனலை வந்து இது வந்து பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லைன்னா இனிமேட்டு சுரேஷ் நடத்துவோம் சேனலை. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்பேன். ரிவ்யூ கொடுக்க தெரியாம என்ன வாயில போட்டா இன்னைக்குதான் அதுதான் நீ பண்ற தப்பு. அக்கௌண்ட்ஸா? நீங்க வருமானம் இருந்தா தானே அதுக்குன்னு ஒரு டீம் போட முடியும். அதே போனா போதுன்னு ஒரு டீம். என்ன முடியல. அக்கௌண்ட் சம்பளம் கொடுக்க காசு இல்லை. ஐயோ, அடுத்த ஆப்பிள் பழம் சாப்பிட வச்சுக்கோம். ஆமா, சாப்பிடுன்னு ஆப்பிள் பழம் கட் பண்றத நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்க பாக்குறவங்களோட குழந்தை கூட வந்து ஒன்னா தூக்கி போட்டு மிதிக்கும். ஆப்பிள் பழத்தை கட் பண்றத ஒரு வீடியோவா மேக் பண்றாராம். நாங்க இப்ப சாப்பிட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு போக போறோம். பழம் எப்படி உரிக்கிறது, எப்படி சாப்பிட நான் சொல்லுவேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணி வீடியோவை போட்டு விடுங்க. நாங்க எப்படி எடுத்தோம். ஓகே, இதோட பாய்.